ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிற தேங்காய் மண்டி. இதில் வித்தியாசம் என்னென்னா, நம்மலாம் பார்ப்போம் லாரியில் வந்து இறங்குது தேங்காய், இத்தனை லோடு இத்தனை டன்னாக இருக்கும்னு தான் பார்ப்போம். இல்லை, இது வந்து கவுண்டிங் 24,000 பீஸ்கள் கொண்டது, 11 டன். இந்த 11 டன் வந்து இந்த தேங்காய் கரெக்டாக வாங்கின இடத்துலேருந்து விற்கிற இடத்துக்கு வந்து சேருதா, விற்றவங்ககிட்டேருந்து வாங்குறவங்ககிட்ட வந்து சேருதா. அது எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா 90 காய் போட்டு வைக்கிறாங்க. 90 காய் எப்படிடா முடியும், அவ்வளோ கரெக்டாக பார்ப்பாங்களான்னு பார்த்தா, இந்த பாருங்கள் 3 பேர் கீழே உக்காந்துருக்காங்க, கீழே 2 பேர் மேலே ஒருத்தர் உக்காந்துருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் 2 முறை ஒரு கையில் 2 காய் எடுத்தாங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 6. 18 முறை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 3 பேர் 6 காய் போடுறாங்க, 6 3 18. 5 வாட்டி போடவேன்னா ஒரு பேக் நிறைஞ்சிடுது. 5 வாட்டி போடவேன்னா 90 பீசஸ் ஆகிடுச்சா. நான் கேட்டேன், இது என்ன கவுண்ட் பண்ணுறீங்க, வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஒரு டனுக்கு வந்து 24,000 பீஸு சார். இந்த 24,000 பீஸில் ஒரு சில 100 50 10 குறைஞ்சிதுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை விட ஜாஸ்தியாக ஒரு 10 கிலோ 20 கிலோ கம்மி ஆச்சுன்னா ஒரு கஷ்டமும் கிடையாது சார். 50 கிலோ 100 கிலோ ஆச்சுன்னா அதுக்குண்டான காசை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து வாங்குறவங்க வந்துட்டு இதை கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணி 90 தேங்காயை கொண்டு போய் எடை போடுவாங்க. எடை போட்டு நான் கொண்டு வந்த 11 டன் கரெக்டாக இருந்தால் எனக்கு வாடகைக்குண்டான காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் கொண்டு வந்தவங்களோட ஏற்றிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்குண்டான காசு கம்மி பண்ணிட்டு தான் இவங்க கொடுப்பாங்க. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து சும்மா நம்ம பாதையை கிராஸ் பண்ணி போவோம், இது நினைப்போம் வெறும் தேங்காய் ஏற்றுறாங்க இறக்குறாங்கன்னு தான். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த லோடு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, மூட்டை சுமக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த லாரி வந்துட்டு இந்த லோடு இறக்குறது வந்து அட்லீஸ்ட் 2-3 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் ஆகுமா. ஒருத்தருக்கு வந்து கூலி எவ்வளோ தெரியுங்களா, 700 rupees, 700 to 800